போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஹாய் வணக்கம் மேட் மீ அவுட் ஆர். வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். உங்க பேர் சொல்லல. எஸ்கேஆர். அவர் வந்து ஒரு மாதிரி தடுமாத்துட்டே இருக்காரு. கொஞ்சம் ஃபீவரா தான். ஃபீவரா இருக்காரு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நல்லா இருக்கேன். கொஞ்சம் தான் நல்லா இருக்கீங்க. சரி, ஏன் உன்னை கூப்பிட்டேன்னு தெரியுமா? இன்னைக்கு இது நம்ம படம் பத்தி பேச போறோம்னு சொல்லி. எஸ், இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க, ஒரு ரோஸ்ட் மாதிரி இந்த வீடியோ. ஒரு ஃபன்னா ரோஸ்டா ஜாலியா இருக்க மாதிரி இருக்க போது. எதை பத்தி நம்ம பேச போறோம்னா, வழக்கமா வந்து இந்த அடிஷன் ஒர்க்குக்கு வந்து ஐடியா கொடுப்பேன். இன்னைக்கு நான் தான் ஐடியா. என்ன ஐடியானா வந்துட்டு, எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் அந்த தியேட்டர் அனுபவம்னு ஒன்று இருக்கும். அவங்க வாழ்க்கையில பார்த்த த பெஸ்ட் மூவின்னு ஒன்று இருக்கும், த வர்ஸ்ட் மூவின்னு ஒன்று இருக்கும். தியேட்டர் ஆமா, தியேட்டர்ல பார்த்தது இல்ல அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு ஒரு படத்தை பார்த்தது தியேட்டர்ல. ஓகேவா? அங்க நடந்த அனுபவங்கள்லாம் இருக்கும். அதை இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணி பேச போறோம். அதனால கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அப்பதான் நாங்க என்ன சொல்ல வரணும் உங்களுக்கும் புரியும், இந்த டாபிக்கும் புரியும். ஓகேவா? நேரா வீடியோக்குள்ள போந்துடலாமா? ஏன்னா நம்ம நேரா போயிட்டாதான் அவங்களுக்கும் புரியும். நம்ம வள கொலை இழுத்து ஜவு முட்டாயுமே பேச வேணாம். போயிடலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. நீ பார்த்த படத்திலே இதுதான்டா சினிமா, த பெஸ்ட் மூவி அப்படின்னு ஏதோ உனக்கு தோணுது? அப்பொழுதா இந்த வருஷம் சொல்லுதா? ஓகே, இந்த வருஷத்துல ஆரம்பிப்போம். 2024 வந்து உனக்கு தெரிஞ்ச இந்த பெஸ்ட் மூவி சினிமா, இதுதான் சினிமா. நீ பார்த்தது தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வாவ் வாட் a film அப்படின்னு நிறைய இருக்கே. சரி சொல்லு, உனக்கு தோன்றது இப்ப டக்குன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிமாண்டி காலனி சம படம். கல்கி அதுவும் சம படம். கோட்டு நல்லா இருந்துச்சு. இடையில வந்தது அமரன். ஓகே. சரி, நீ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் கல்கில இருந்து ஆரம்பிக்கிறேன். கல்கி பாக்குறப்போ உனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்கி பார்க்கும்போது விசித்திரமா கதை, இது புதுசா இருந்துச்சு. அந்த விசித்திர குள்ளன்லாம் நடிச்சு விசித்திரமா இருக்கு. புதுசா இருந்துச்சு அந்த கதை. புதுசா புராணத்தோட கதையை எடுத்து அழகா எழுதிருக்காங்க. ஆமா, அந்த ஸ்கிரீன் பிளேயும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நைஸ் ஸ்கிரீன் பிளே. பிகாஸ் நான் வந்து வேத புராணத்தை நான் படிச்சிருக்கேன். ஏன்னா அந்த கல்கி கதை வந்து எனக்கு தெரியும் எப்படி இருக்கும். பட் அது வந்து எப்படி சொல்லுவாங்க, அந்த நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி சொன்னது வந்து இந்த பிரில்லியன் நான் வந்து நினைப்பேன். ஏன்னா அவங்க புராணத்தெல்லாம் போட்டிருக்கு, கல்கி வர்றது வந்து சில அறிகுறிகள் இருக்கும். அது வந்து அவங்க கரெக்டா அந்த நட்சத்திரத்தை வந்து கணக்கு வந்தாங்க. அது வந்து கணக்கு பண்ணாங்க, எத்தனை இது நட்சத்திரம் சொல்லி. கிருஷ்ண பிறக்கிறப்போ நட்சத்திரம் இருக்கும். அது ஒன்னொன்னு இருக்கும், அது கிறிஸ்டல் மாதிரி நெத்தில வச்சு சுத்தி. அது அஸ்வத்தம்மனோட. ஆமா. ஆனா இந்த நட்சத்திரம் அந்த கணக்கு இருக்குல்ல, அது வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த 5000 வருஷம் ஒண்ணு வந்து எத்தனை லட்சம் வருஷம் கழிச்சு கலியுகம் வரும் அப்படின்னு சொல்லி புராணங்கள் இருக்கு. இவங்க சொன்னது அது கணக்கு இல்ல, வெள்ளை குதிரை என்பது வந்துட்டு அந்த நட்சத்திரம் கணக்குன்னு சொல்றப்போ வந்து வாவ், இன்டெலிஜென்டா யோசிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து தியேட்டர்ல எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. நைஸ் ஸ்கிரீன் பிளே. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொன்ன, டிமாண்டி காலனி. இதோ தியேட்டர்ல பார்த்தேன். இந்த படம் வந்து எதனால உனக்கு வந்து அந்த ஃபீல் வாவ் தாண்டா சினிமா, தியேட்டர்ல வந்து அவ்வளவு நல்லா இருந்த படம்? படமான நல்லா இருக்கும், ஏன்னா பயங்கரமா இருக்கும். சும்மா ஒரு வீட்லயே கதை முடிஞ்சிடும். ஆமா, டிமாண்டி காலனி வந்து அந்த படம் ஐ திங்க் வந்து 2015 வெளியாச்சு நினைக்கிறேன். அப்ப அந்த படத்தை பார்த்துங்க நானு வாட் மேக்கிங் நான் நினைச்சேன். ஏன் தெரியுமா, ஒரு வீட்டுக்குள்ள கதை நடக்குது, இந்த ஸ்கிரீன் பிளே வந்து செம்ம கிரீப்பா இருக்கும், சரியான கிரீப்பா இருக்கும். நான் யோசிப்பேன், ஒரு வீட்டுக்குள்ள கதை நடக்குது, அந்த படத்துல இருந்து ஹீரோயின் கிடையாது ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தான் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ஒரு பேய், அதான் கதை. கடைசியில வந்து அந்த ஹீரோ செத்து போற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க அதை. ஆனா இதுல கனெக்ட் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா அழகா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரி, அது வந்து உனக்கு வந்து ஒரு மாதிரி வாவா இருந்துச்சு. தியேட்டர்ல எந்த கட்டம் வந்து சில்லறையை திருக்கி விட்ட தரும்? எல்லா சீனும் நல்லாதான் இருந்துச்சு. வேற அவ்வளவுதானா? வேற கடைசின்னு இன்னொரு பேய் வந்து இல்ல, வில்லன் என்ட்ரியா அந்த மாதிரி. அது நல்லா ராஜா மாதிரி ஒரு என்ட்ரி வரும். அது நல்லாதான் இருந்துச்சு. என்னடா கண்ணு இல்ல வாயில ஒண்ணுமே இல்ல, பேய வரான். ஓகே, அடுத்த மூவி ஓகே, பத்தியே போற அடுத்த வருஷம் ஓகே முடிஞ்சுன்னு இருக்கு அந்த மாதிரி. அப்ப அடுத்து என்ன சொன்னா, குட். அது வந்து நீ தியேட்டர்ல பார்த்து வாவ் நினைக்கும் போது டைம் டிராவல் கதை. ஆமா, அந்த ட்ரெயிலர் வர்றப்ப நான் நினைச்சேன் வந்துட்டு எப்படின்னா ஒண்ணு, ஏன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து அந்த படம் வர்றப்ப எனக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. எப்படின்னா வந்து ஜெமினி மேன் வந்து படம் கதை வந்து அடிபட்டு இருந்துச்சு. ஆமா, நான் சொல்லிதான் தெரியும். ஆமா, இவர் வந்து உலக சினிமா பாக்குற ஆளு. நைட் டான்ஸா கது சாத்திட்டு வேற ஒரு சினிமாவும் பாத்துட்டு இருப்பாரு. உலக சினிமா பாத்துட்டு இருக்கா.
நீ என்ன நினைக்கிற அந்த படத்தை பத்தி? ஓகேடா, அது வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ட்விஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பாங்க. லைக் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த படத்துல வந்து ஹைலைட் வந்து ஒண்ணுதான் பிரசாந்த் வருவாரு. சுட்டுருவாங்க பிரசாந்த. ஓகே, இவர் செத்துட்டாரு. அடுத்தது அவர் வருவாரு, நான் காத்தருவி போல ஒரு நீ எப்படா வந்த சுனில், நீங்க எப்படி வந்தீங்க? அப்ப நீயே வர்றப்ப நான் வர மாட்டேன்னா. அதுக்கட்டு வந்து டேட்டில் வந்து நான் வந்து எப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து என்னன்னா, கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆமா கால் பண்ணன்னு சொல்லிட்டு எடுக்கல, நீ கால் பண்ண நீ எடுக்கல, அதனாலதான் எங்கேயோ வந்துட்டேன், நான் தான் மம்மட்டியா. அந்த அந்த ஃபீல் வந்து எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, அதான் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், ஜாலியா பார்த்து கை தட்டிக்கணும் அப்படின்னு. ஆனா வந்து விஜயோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். யுவன் பாட்டு சொதப்பல் நல்லா இருக்கும். யுவன் பாட்டோட இது எங்க நல்லா இருந்துச்சு. யுவனோட பழைய பாட்டு நான் கேட்டிருக்கேன். நீ 2K கிட்ஸ், உனக்கு இப்ப யுவன் பத்தி உனக்கு எப்படி நினைச்சா? நீங்களா அனிருத்தோட ஏராக்குள்ள இருக்கீங்க. நானும் யுவன் பாட்டு தான் தெரியும். ஆமா வகை கூட. நாங்கெல்லாம் வந்து உன் வயசுல இருக்க டைம்ல வந்து 30 போது, நான் ஸ்கூல் டைம்ல இருக்கிறப்ப, நான் வந்துட்டு ஒரு 18-19 வயசுலாம் இருக்கிறப்ப வந்து யுவன் பாட்டுலாம் வர்றப்ப இந்த பிஜிஎம் பாட்டு வேற மாதிரி இருக்கும். இப்ப வந்து யுவன் வந்து விஜய்க்கு வர்றப்ப நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அஜித்துக்கு போட்ட அந்த பிஜிஎம் இங்க விஜய்க்கு எப்படி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நல்லா தானே. ஆனா பழைய யுவன் மாதிரி இல்ல. பழைய யுவன் உனக்கு தெரியாது. பில்லா 2 டீம் எடுத்து தட்டி கேளு, இன்டர்நேஷனல் அளவுக்கு இருக்கும் அது. அதான் வந்து யுவன். ஆனா இப்ப அந்த யுவனை காணும், அதான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். தெரியல, ஆனா பட் ஓகே, நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஆனா எங்க பழைய யுவனை நாங்க மிஸ் பண்ணோம். சரி, அடுத்து உங்களுக்கு எந்த மூவி ரொம்ப பிடிக்கும்? இந்த 2024 வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து இப்ப நான் கொஞ்ச நாள் எப்படி ஆயிட்டேன்னா, படத்தை பாக்குறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து படம் பார்க்க டைம் கிடைக்கல. ஏன்னா யூடியூப் வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லிட்டு டைம் கிடைக்கிறப்பதான் பாக்குறேன். இவன் வந்து எல்லா படத்தையும் பார்த்துருவான். அந்த மாதிரி ஆள் தான் அவன். இந்த 2024 நான் பார்த்த படம் வந்து எனக்கு என்ன சொல்லலாம், இந்த பெஸ்ட் மூவி தான் சினிமான்னு சொல்றது வந்துட்டு இது லப்பர் பந்து. ஆமா, அந்த படம் நான் மறந்துட்டு பாருங்க. அத்தியா, இந்த நல்ல ஒரு கதை. இந்த ஒரு கிரிக்கெட்டை வச்சு, நான் மலேசியால இருக்கேன், நான் கிரிக்கெட்லாம் விளையாட மாட்டேன், எனக்கு அது தெரியாது. ஆனா அந்த கதை வந்து அந்த என்ன சொல்ல, அந்த ஈகோ கிளாஷ் இருக்குமா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறப்ப. மாமனாருக்கும் அந்த இது வந்து இந்த என்ன சொல்ல, இந்த ஸ்கிரீன் பிளே வந்து அழகாக கிரீப்பா கொண்டு போன இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு. நான் தேட்டர்ல தான் பார்த்தேன். இவன் சாதாரண தேட்டர்ல உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், படம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு லவ் சீன் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அந்த படம் வந்து நல்லா சூப்பர் படம். இந்த 2024 வந்த படத்துல அது வந்து நல்ல படம். வெயில் காலத்துல இடி மின்னல்லாம் பாத்துருக்கீங்களா? எங்க கத்தி இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் தான். த வொர்ஸ்ட். இந்த படம் வந்து வாழ்க்கையில பார்த்து செத்து போன தேட்டர்ல அப்படி தோன்ற படம் வந்து என்னது? இங்கிலீஷ் படம் எல்லாமே சேர்த்தானது. இங்கிலீஷ் படம் வந்து சரி, அந்த பேர் சொல்லிட்டு அந்த கதையை நீ சொல்லணும். இங்கிலீஷ் படம் நான் இந்த வருஷம் அவ்வளோ பார்த்தேன். கடைசியா உள்வரின் பார்த்தேன், உள்வரின் டெட்பூல். வொர்ஸ்ட்னா மட்டமான படம். யாராவது பார்த்தேன் தேட்டர்ல உட்காந்து அந்த மாதிரி. இந்த வருஷம் வச்சா உனக்கு தோன்றத சொல்லு. இந்த வருஷம் எந்த வொர்ஸ்டான படமோ கடைசியா பார்த்து இந்தியன் 2 தான். இந்த வருஷம் தான் விளையாடுச்சு. ஸோ அதுதான். மற்றபடி இன்னும் பழசு இது போனோம்னா கடைசியா பார்த்து தீபாவளிக்கு அண்ணாத்தை. இது எந்த தீபாவளிக்கு சொல்ற? அண்ணாத்தை எப்போ விளையாடுச்சு? 2008. அது 2 வருஷம் பின்னாடி விளையாடின படம். அண்ணாத்தை பார்த்துட்டு நீங்க தான் அவர் மாதிரி சட்டை போட்டு நான் தான் அந்த டாபிக் கருப்பு சட்டை போட்டு போனீங்க. சரி, இந்த வருஷம் விட உன் வாழ்க்கையிலே பார்த்த வொர்ஸ்ட் மூவி லிஸ்ட் எடு. இப்ப தூக்கி போட மக்கள்கிட்ட சொல்லு. வொர்ஸ்ட் மூவி சொல்ல முடியாது, இந்த வருஷம் வெளியானது தான், இடையில வெளியான படம். ஓகே பார்க்கலாம்னா ஓகே வந்து கங்குவா. சரி, கங்குவா கதை சொல்லு. கங்குவா அது கதை இல்ல ஓகே அப்படின்னு சொன்ன. சரி, கதை சொல்லு, பாத்துட்டு இருக்கேன், கதை சொல்லு. ஏன்னா பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் உள்ள கதை. பாஸ்டத்துல அந்த பையன் என்னமோ ஏதோ பண்ணிட்டான் போல, ஏதோ ப்ராமிஸ் பண்ணது. இப்படி 5 வெள்ளி கொடுங்க, நான் கடை வாங்கியிருக்கேன், துரத்தி வரேன் இந்த ஜென்மத்துல, அப்படியா? சொல்றதுதான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன், ஆனா எனக்கு புரியல கதை. பட்டுல எது தெரியும். எனக்கு எப்படி சொல்லுவாங்க, நிறைய படம் லிஸ்ட் இருக்கு. என்னோட வொர்ஸ்ட் சொன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இவன் கங்குவான்னு சொன்னா சொல்றேன். கங்குவா வந்து நான் டேரக்ட்ல பார்த்தேன்.
நான் படம் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு சூர்யா உண்மையா த பெஸ்ட் ஆக்டர் அவரு சூர்யா. எனக்கு 7ஆம் அறிவு ரொம்ப பிடிக்கும். கஜினி, 7ஆம் அறிவு, அப்புறம் வந்துட்டு வர்ணமாயிரம், நிறைய படம் சூர்யா, காக்கா, இதெல்லாம் சூப்பர் மூவி. சூர்யா ஆக்டிங் சட்டலா அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். பட் இப்ப ஏன் சூர்யாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்தா கேள்வி வருது எனக்கு. ஏன்னா நான் வந்து அந்த ஏரியால வந்தவன் நானு. ஏன் அப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து காமெடியே வர்றது, சிரிப்பும் வரல, என்னடா அது. நான் அந்த ரிவ்யூ பார்த்து பேசுறேன்னு நினைக்கிறேன். உண்மையா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சில பேர் ஆஹா ஓஹோங்கிறாங்க, பாக்குறப்ப எரிச்சலா இருந்துச்சு, என்னடா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் கதை போகுது, அங்க வருது இங்க வருது, அந்த காட்டுவாசி எல்லாம் காட்டுறாங்க, சூர்யா பாக்குறாங்க. ஒண்ணு நல்லா காட்டியிருக்கலாம். பட் சொதப்புன்னு சொதப்பி கடைசியில கார்த்தி வராங்க, கங்குவா பாட்டு இருக்கும். இந்த பாட்டே போதண்டா சாமின்னு சொல்லி ஓடி வந்த வெளியே. நன்றி வணக்கம். அதான் சூர்யா ஃபேன்ஸ்க்கு உங்களுக்கு தான் அந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷம் தான் வெளியானுச்சு ஜெயதாண்ட பாட்டு. இந்த வருஷம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஐலண்ட் முடிஞ்சு ஜெயதாண்ட தான் வந்துச்சு. ஐ திங்க் இந்த வருஷமா, நானே மறந்துட்டேன். ஐ திங்க் இந்த வருஷம் தான் நினைக்கிறேன். இந்த வருஷமா போன வருஷமா தெரியல மறந்துட்டேன். ஆனா நல்ல மூவி தான், அதுவும் பாட்டு அழகா கனெக்ட். ஆனா எனக்கு பார்ட் 1 ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப வந்துட்டு ஓகே கங்குவா வேற என்ன படம் இவரோட இது கங்குவா சொன்ன வேற worst நீ பார்த்ததுல worst? வேற worst அவ்வளவு பார்த்தது நான் இந்த வருஷம் தான் ரொம்ப தியேட்டருக்கு போனேன். மத்தபடி ரொம்ப இது சரி நீ பார்த்ததுல தியேட்டர்ல தவிர்த்து worstல அப்ப தியேட்டர் அனுபவத்துக்குள்ள போவோம். வேற அவ்வளோ நீ ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் மட்டமான மூவி தெரிஞ்சாலே நான் டக்குன்னு பார்க்க மாட்டேன். புத்திசாலி எங்க போனாலும் விழிச்சுக்குவா. நான் வந்து இப்படிதான்டா ஒரு வாட்டி வந்துட்டு என்ன ஒரு படம் திமிரு பிடிச்சவன் சொல்லிட்டு தியேட்டருக்கு கூட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படம் வந்துட்டு மட்டத்துல மட்டும் மகா மட்டம், திமிருதான் பிடிச்சவன் திமிருக்கே பிடிச்சவன். அந்த பாட்டு வந்து ஒண்ணு வந்துருச்சு. அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அவன் பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அவன் ஒரு வீணா போனவன் கூட்டு போயிட்டான் தியேட்டருக்கு. அந்த தியேட்டர் வந்து இன்னும் வந்து ரூம் தியேட்டர் மாதிரி இருக்கும். நிறைய பேர்லாம் உட்கார முடியாது, லிமிடெட் பர்சன் மட்டும் தான் உட்கார முடியும். லைக் விஐபி மாதிரி அந்த ரூம். நான் போயிட்டேன், வாடம் போடுது அப்படிங்கிற தம்பிங்கிறான், போலீஸ்காரங்கிறான், நேர்மைங்கிறான், நீதிங்கிறான். கடத்துல சாமி படத்துக்கு வந்துட்டோம். அப்படி வந்து பாட்டு வருது, வேலை பிடிச்சிட்டு திமிருதான் பிடிச்சவன் திமிருக்கே பிடிச்சவன். நான் பார்த்துட்டு கத்திட்டே இருக்கேன், என்னடா படம் அது, படமா இது அப்படின்னு சொல்லி வந்தேன். இந்த வேர்ஸ்ட் மூவி எனக்கு இந்த வேர்ஸ்ட் முடிய முடியாது. டிவில வாங்கினா கூட நான் சேனலை மாத்திடுவேன். அது அண்ணாத்த. நான் பேசிக்கலி ரஜினி ஃபேன். அண்ணாத்த எனக்கு வந்து ஓகே ஃபர்ஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகேவா, அண்ணாத்த வந்துட்டு முதல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகே வெளிவெறிப்ப பூந்து அடிப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்து இருந்தேன். போக போக அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து எனக்கு எப்படி நான் எரிச்சலாக ஆரம்பிச்சேன். தங்கம் 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 பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா நான் தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி எண்ணிக்கை கேட்டடே எடுத்து திருத்த சுவார் அவன்கிட்ட பேசுகிறா ஏட்டையாடா கேட்குறீங்க. அப்படியே கடுப்பு ஒரு பக்கெட்டு, அப்படியே பாசத்தை புளியிறாங்க. அண்ணன் ஒரு பக்கெட்டு, தங்கி ஒரு பக்கெட்டு. ஒரு கட்டம் வந்து எப்படி நடக்கணும் கதையில வந்துட்டு, தங்கச்சிக்கு தெரியாம அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார் இறங்கி. பின்னாடிதான் நடந்து போயிட்டு இருக்கேன், எங்க அண்ணன் இங்கதான் இருக்காரு, எங்க அண்ணன் மூச்சு காத்து படுது, எங்க அண்ணனோட முடி பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறிச்சில வாசிட்டு இருக்கேன். ஏடா இது சோதி. கடைசி கிளைமேக்ஸ் தான் அடி. எல்லாம் சண்டையெல்லாம் முடிக்குது, பால்லாம் பறக்குறாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு இப்ப நினைச்சாலே எனக்கு திருப்பு வருது. அங்க சீன் நடந்துகிட்டு இருக்கோம், அடிச்சு அவங்க அண்ணங்கார அடிச்சு தூக்கி போட்டுருப்பான். சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்து அடிச்சு தூக்கி போட்டுருப்பாரு. கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து போறாங்க, போயிட்டு அவனே வாயில ரத்தம் வந்துகிட்டு இருக்கான். யார் ஒண்ணு அடிச்சது, யார் அடிச்சது அண்ணனா அவனே உடம்புக்கு முடியாம படுத்து கிடக்குறான். அங்க நடு ரோட்ல அடி வாங்கிட்டு இவன் போயிட்டு கேள்வி கேட்கிறான் அவகிட்ட. ஒரு காமன் சென்ஸ், டைரக்ஷன் வந்து ஒரு காமன் சென்ஸ் இருக்கு. அடி அவன் வேலை ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. உன்னை அடிச்சுக்கியாரு எங்க அண்ணன். நானே கத்தி அடக்கி உங்க குடும்பத்தையும் கொண்டு குத்திருப்பேன். அது வந்து எனக்கு செம்ம எரிச்சலா இருந்துச்சு. இப்ப வரைக்கும் படம் டிவில சேனல்ல மாத்திருவேன். ரேட்டின் வந்து எனக்கு ஓகே, நல்ல ஒரு பிளாட் நல்லாதான் இருந்துச்சு. அது அனிருத் மியூசிக்கும் நல்லாதான். நான் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை. நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நைஸ் மூவி. அதுக்கப்புறம் வந்துட்டு த வேர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு தோன்ற படம் வந்து சாமி ஸ்கொயர்.
சாமி 2. இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நான் படம். அந்த படம் பார்த்ததே நான் இல்ல. சாமி இல்ல பூதம், நான் பிறந்த ஊர்ல எவனை இங்க மாறல டர்னக்கா நக்கு நக்கான்னு படமாடா அது. தியேட்டருக்கு போறேன். ஓகே, என் கூடையில ஒருத்தன் வந்துட்டு அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி பிடிக்கும். அவன் வந்து அந்த ஹீரோ ஃபேன்ல அந்த டைரக்டர் ஃபேன். போயிட்டான் படத்தை பார்த்துட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முடியல, ஒரு மாதிரி மண்டங்கள்லாம் காயுது. நடா படம் இது டி அப்படிங்கிற சாமி பூதம் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி மியூசிக் இருக்கிட்டு எனக்கு கடுப்பு ஒரு பகுடு. படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது என்னன்னா அப்புறம் வந்து ஆறுசாமி, இவன் வந்து ராமசாமி. ராமசாமி அவன் ஆறுசாமி, இவன் ராமசாமி. ஆறுசாமி புள்ள ராமசாமி வந்திருக்கேன்டான். உனக்கு வந்த கோவத்துக்கு இது வந்து ஒரு கட்டம் வந்து பேய் மாதிரி எல்லாம் செய்வாங்க. எனக்கு ஆத்திரமா எடுத்து. ஆமா, ஒரு சீன் டைலாக் இருக்கும். நான் வந்து சாமி இல்லடா பேயின்னு ஏதோ. ஆமா, நான் சாமி இல்ல பூதம் அதான் சொன்னேன். தியேட்டர்ல வந்து கத்திட்டே இருந்தேன். இப்ப வரைக்கும் பார்த்தேன்னா சேனல் திருப்பிடுவேன் நான். அது வந்து என்னால மறக்க முடியாத படம். இந்த வேர்ஸ்ட் வாய்க்கவே முடியாது அப்படி இருக்கும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். இப்ப நம்ம வீட்டுல பார்த்தாலும் சரி, அப்புறம் வந்து போன்ல பார்த்தாலும் சரி, ஆனா தியேட்டர்ல பாக்குறப்போ தனி ஒரு ஃபீல்ட் இருக்கும். ஏன்னா கதை வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா தெரியும். அப்பதான் அந்த ரியாக்ட் பண்ண முடியும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படியே தெரியும். சம்டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப மைண்ட் சொல்லும் அடுத்த கட்டம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனை வந்து நான் தியேட்டருக்கு கூப்பிட்டு போக மாட்டேன். அவன் பக்கத்துலேயே உட்கார மாட்டேன். அவன் கூப்பிட்டா நான் போக மாட்டேன். அவன் எப்படின்னா புது படத்துக்கு நினைச்சு போவான். டக்குன்னு வந்து அவன் கெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்த கட்டம் இந்த மாதிரி நடக்குது பாரு அப்படின்னு. நீங்களே அப்படிதான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நானாச்சும் பரவாயில்ல. அவன் ஒண்ணு போஸ் இந்த ஹீரோயின் பாரு, இந்த கலர் சட்டை போட்டிருக்காரு பாரு, அது இது தெரியுது, இது தெரியுது பாரு, அந்த பின்னாடி அந்த டான்ஸ்ல ஆடி இருக்கான், அந்த பொண்ணு அழகா இருக்கு. டி நான் ஒரு கண்ணு தான்டா எனக்கு இருக்கிறது. என்ன சொல்ல, ஒரு செட் கண்ணு தான். ஆண்டவன் வந்து ஒரு செட்டா 2 கண்ணை கொடுத்துட்டான். இதை வச்சுட்டு ஒரு ஆங்கிள் தான் பார்க்க முடியும். அவன் எல்லாத்தையும் பார்த்து துள்ளிக்கிட்டு இருப்பான். அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு அடுத்த கட்ட கதையை சொல்லுவான். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தளத்துல கடுப்பாயே நான் எஞ்சி போயிருப்பேன். ஆனா அவன் கூப்பிட்டா நான் படம் பார்க்க போக மாட்டேன். அது கூட தாங்கிக்கணும். இந்த கப்பல்ஸ் பண்ற அலப்பற இருக்கும் நம்ம தியேட்டர்ல. இந்த எப்படி சொல்லுவாங்க, சம்டைம் வந்து நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து ஜாலியா படம் பார்க்க போவேன். உனக்கு தெரியும், ஒன்னு இவன் கூட போவேன். ஃபேமிலியோட ரொம்ப ரேரு, தம்பி கூட, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட போயிருது. ஓகேவா, பின்னாடி வந்து யாராச்சும் உட்காந்து கப்பல்ஸ் உட்காந்துருங்க வச்சுக்கேன், இன்னும் சத்தம்லாம் கேட்கும். அங்கேயும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருப்போம். தியேட்டருக்குள்ளேயே பார்க்க வித்தியாசமா இருக்கும். நான் அப்படியே லைட்டை எட்டி பார்ப்பேன். தோல் மேல கை இருக்கும். என்ஜாய் பண்றாங்க, நம்ம என்ன பண்றது? என் மனுக்கு நான் என்ன பண்றது, இங்க ஒரு படம் வருது, அங்க ஒரு படம் வருது, கொடுத்த காசுக்கு 2 படம். இங்கேயும் பார்த்துக்குவோம், இங்க வந்து இங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறது. நிறைய இன்சிடென்ட் ரொம்ப வல்கரா வரும். அதான் சொல்ல முடியல. அதான் சொல்ல ரொம்ப அதான் சொல்ல. என்ன படம் பார்க்க போனேன் நானு, தங்க மகன். அப்ப அந்த டைம்ல வந்து நான் ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன். மனசு உடஞ்சு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்க போனேன். ரொம்ப சோகத்துல போயிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, படமே வந்து பாக்குறேன். மைண்ட்ல என்னென்ன சிந்தனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். பின்னாடி என்ன உச்சுன்னு சத்து கேட்டு பார்த்தா அவங்க தங்க மகன் வேலை பண்ணிட்டு இருக்க. இங்க வந்து அந்த தங்க மகன் சீன் வரும். இது போதை நேரம் எதுவும் பேசாது. அப்ப வந்து எம்ஏ ஜாக்சனும் தனுஷும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த சீன் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, திரும்பி வந்து உச்சுன்னு கேட்க, இங்க பின்னாடி டக்குன்னு வந்து எம்ஏ ஜாக்சனும் தனுஷா பின்னாடி வந்துட்டாங்க. மாத்திட்டு இருக்கேன். வாயில அசிங்கமா இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு சரி நான் அப்ப என்ன பண்ணிட்டேன், ஒரு கட்டம் நான் ஏற்கனவே மனசு கஷ்டத்துல இருந்தேன். மனசு கஷ்டத்துல லவ் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது லவ் படமா இல்ல குடும்ப படமா என்ன படம் தெரியாது, அது மாதிரி போயிட்டு இருக்கு. வாழ்க்கை தான் சரியில்லைன்னு சொல்லி படத்துல போய் உட்காந்து அந்த படம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா பாட்டுலாம் நல்லா இருக்கும். அப்படியே அந்த பாட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டம் வந்து என்ன சத்தம் கேட்டு டக்குன்னு எழுஞ்சிட்டேன். டக்குன்னு எழுஞ்சி திரும்பிட்டு என்னோட என்ன சட்டை இருக்குல்ல இழுத்து விட்டுட்டு அப்புறம் உட்காந்தேன். அப்புறம் சவுண்ட் வருது, அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. ஆமா தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லி அந்த ஃபீல்ல இருந்துச்சு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நான் தியேட்டர் போய் நீ பட்டிருக்கியா? நீ இப்ப உட்காந்துருக்கனா இந்த கால் வச்சுட்டு அந்த மாதிரி இடிப்பு பாத்திருக்கியா? ஆமா, அது நடந்திருக்கா உனக்கு? நடந்திருக்கு. அது அப்பப்போ தியேட்டர் பார்க்க போனா நடக்கும். பின்னாடி எத்தி இருக்கும். சில வந்து எப்படி சொல்லுவாங்க, சில பேர் அந்த மண்டுங்கெல்லாம் ஓடி போனவங்களாம் இருப்பானுங்க. அந்த தியேட்டர் சீட் வந்து இப்படி உட்காந்து அழகா பாக்குறது படம். அது வந்து கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அப்படி மோசமா இருக்காது. அது
அப்படியே சாட்சிக்குவானுங்க, அப்படியே காலை வந்து யோகா பண்ணிக்குவானுங்க, மேல வச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டே படம் பார்ப்பாங்க. 2 வாட்டி அப்படிதான், ஆனா ஒரு வாட்டி அப்படிதான் இடிச்சுட்டு பெசாம இருங்க அப்படின்னுட்டேன். நானு கையை அப்படி தூக்கிட்டேன், சாரி பாஸ், சாரி சாரி அப்படிங்கிறானுங்க. அப்புறம் 1 வாட்டி வந்து அப்படிதான் இடிச்சிருக்கப்ப மறுபடியும் சீட்டி ஒரே அடி, அவன் காலை போய் வச்சுக்கோ டக்குன்னு இதாயிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த இடிக்கிறது எதுவுமே இல்லை. இதுதான் எனக்கு நடந்தது. உனக்கு? எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கும். நான் சொன்னேன் பாஸ் இடிக்குது பாஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே விட்டுருவாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்த படத்துல உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்த படம் எந்த படம்? இல்லை நாங்கள் எதாக இருந்தாலும் முதல் ரிவ்யூ கேட்டு இல்லைன்னா செகண்ட் ஷோ அந்த மாதிரி போய் பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு ஏமாற மாட்டோம் படத்தில். ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்த படம் வந்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணோம். அது வந்து நாங்க வந்து முந்தி வந்து ஒரு படமாக போவோம். ஒரு குறைஞ்சது ஒரு படம் நாங்க தியேட்டருக்கு போனா, அப்ப என் வயசு உன் வயசுல இருக்கிறப்பலாம் 18-19 வயசுல இருக்கிறப்பலாம் ஒரு குறைஞ்சு ஒரு 15 பேர் 13 பேர் போவோம் தியேட்டருக்கு படம் பார்க்க. அவ்வளவு என்ஜாயா இருக்கும். அப்போ வந்த படம் எது பிரியாணி, அப்புறம் வேற என்ன வந்துச்சு, இந்த காஞ்சனா 2லாம் தியேட்டர்ல பாக்குறப்ப செதறிட்டேன். அப்படி இருந்துச்சு. அது வந்து கதை வந்து பயங்கரமா இருந்துச்சு. அப்ப வந்து நான் வந்து பேய் படம் மோஸ்ட்லி தியேட்டர்ல பார்க்க மாட்டேன். பேய் படம் சொல்றப்போ ஒரு கதை ஞாபகம் வருது எனக்கு. முதல்ல இதை முடிச்சிடுறேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பாக்குறப்ப ஜாலியா இருக்கும், ஜாலியா பார்த்துட்டு. சம்டைம் வந்து சில மூவி வந்து இரிட்டேட்டிங்கா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ற வந்து அந்த சிரிச்சுக்கிட்டு ஆர்ப்பணம் பண்ண ஜாலியா தான் இருக்கும். உனக்கு? நான் கடைசியா லியோ போட பார்க்க போனேன். 5 பேர் போய் பார்க்க போனோம். ஓ, ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க? முடிஞ்சு அப்படியே போய் பார்க்க போனோம். ஸ்கூல் முடிஞ்சு போன கதை வந்து நிறைய இருக்கு எனக்கு. ஸ்கூல்ல வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க, நான் 3 படம்னு ஒண்ணு இருக்கும். ஸ்கூல்னு சொன்னோன்னே அதை முடிச்சிடுறேன். இந்த முடிச்சு அந்த கதைக்குள்ள வந்துடுறேன். ஸ்கூல் டைம் அப்ப வந்துட்டு 3 படம் வந்து வெளியாச்சு. 3 படத்துல ஃபேமஸான என்ன பேரு? ராம. என் பேரு ராம. நான் பாக்க அப்ப வந்து தனுஷ் பேர் இருப்பேன். நடந்துகிட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அப்ப வந்து அந்த வாய் திஸ் கொலவரி பாட்டம் செம்ம ஹிட். நம்மளும் அந்த ஸ்டைல்ல தான் ஹேர் ஸ்டைல் வைக்கிறது, அப்படியே யோயோவா ஆடுது. அப்போ ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல இருந்துச்சு. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஏன்னா என்னோட வந்து ஃபைனல் இயர் அதுதான் நான் ஸ்கூல்ல படிக்கிற கடைசி அந்த வருஷம் தான். அதுக்கப்புறம் வந்து நான் படிச்சு முடிச்சுட்டேன். ஓகேவா? ராம் வா. அதுவும் கரெக்டா வந்து அந்த படம் வந்து ஐ திங்க் 30ஆம் தேதி வெளியாவது, 31 சம்திங் வெளியாவது படம். ஓகேவா? ஐ திங்க் சோ. என் பர்த்டே வந்து 4ஆம் தேதி. அது முடிஞ்சு ஐ திங்க் ஃப்ரைடே படம் வெளியாவது, சாட்டர்டே சண்டே, அப்ப வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி சம்திங் என் பர்த்டே வந்துருச்சு. அந்த டைம்ல அந்த டேட் சரியால, ஆனா பர்த்டே மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்க போனோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் போய் படம் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட, எங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட. 2வது ஸ்கூல்ல வந்து போய் பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்னு எங்கோட போய் பார்த்தேன். 3 படத்தை 3 வாட்டி பார்த்தவன் நான். அப்ப வந்து ஓ வாட் அ லவ் அப்படிலாம் இருந்துச்சு. இப்ப இந்த வயசுக்கு வந்து இப்ப உட்காந்து படத்தை பாக்குறப்ப சேனலை மாத்த இந்த படத்தை என் கண்ணுல கட்டிக்க கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கேன் நான். ஒரு மெச்சூர்ட் ஆயிட்டணும் இருக்கலாம். ஆனா அந்த பாட்டு எல்லாமே செம்மையா இருக்கும். அது வந்து செம்மையா இருந்துச்சு. அப்ப வந்து நாங்க அந்த 3 படத்தை பார்க்க ஸ்கூல் யூனிஃபார்மோட தான் போனோம். ஸ்கூல் முடிஞ்சு போனேன். ஸ்கூல்ல உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா மேபி அப்ப டைம் வந்து காதல் நல்லா இருந்திருக்கும். சோ பட்டுட்டு வரும்போது அதே மாதிரி லவ், இந்த லவ் தான் எதிர்பார்த்த, வேற லவ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மேபி அப்படி இருந்திருக்கான். பட் அந்த ஸ்கூல் டைம்ல நான் அப்ப போறப்ப வந்து தியேட்டர்ல நாங்க எல்லாமே அந்த ரோ ஃபுல்லா வந்துட்டு நாங்க தான். என் பர்த்டேக்கு வந்து எல்லாரும் போயிருக்கோம். நாங்க அப்படியே என்ஜாய் பண்ணேன். எல்லாரும் கத்துறாங்க, இந்த வாய்ஸ் ராம் ராம்னு சொல்றப்ப என் பேர் தான் ராம், ஒன்னதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு. நம்மளும் வந்து காலர் எல்லாம் தூக்கிட்டு மஜாவா இருந்துட்டு இருந்தேன். அது ஒரு அழகிய காலம். அப்ப உனக்கு? எனக்கு ரொம்ப இது இல்லைண்ணே. நாம அப்பனா ரொம்ப என்ன படம் பார்க்க போக மாட்டேனே. எப்ப நான் ரொம்ப பயப்படுவேனே தனியா போறதுக்கு. ஆமாதான் சும்மா சுத்தி இருக்கேன். அப்ப இவன் ஒரு குழந்தைங்க. இப்பதான் 18 வயசு. 3 படம் வந்து பேய போட நினைச்சிருப்பேன். ஏன்னா அது பச்சை கலர் ஏதோ ஒரு வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி. ஆமா, அது வந்து நிறைய பேர் அப்படிதான் நினைச்சாங்க. சம்டைம் வந்து தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. படம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்னும் டக்குனு கவுண்டர் கொடுத்துருவேன் நானு. இப்ப ஹீரோயின் வந்து இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன பண்றது அப்படின்னு ஒரு கதை. நானே டயலாக் சொல்றேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் என்னதான் பண்றது எனக்கு தெரியல, செத்துரு அப்படின்னா ஆளுங்க சிரிப்பாங்க. நான் டக்குன்னு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கோம். இந்த சீன்லாம் பண்ணுவேன். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கப்ப மோஸ்ட்லி பண்ணுவேன். இல்லைன்னா நான் இருக்கிறப்ப நானே சொல்லிக்குவேன். நான் ஆனா ரொம்ப கத்தி சொல்ல மாட்டேன். எனக்கு நானே சொல்லுவேன், செத்துருவான் சொல்லி நானே சிரிச்சுக்குவேன். நானே சிரிச்சு பண்ண எடுத்துக்குவேன். உனக்கு அந்த மாதிரி இருக்கா? நான் அந்த மாதிரி இல்லை. நான் சீரியஸா தான் படம் பார்த்துக்கிறேன்.
நாங்க அந்த Serious ஆ? மாதிரி ரொம்ப இது. நான் வந்து படம் பார்க்கணும், படங்குள்ள வந்து மூழ்கிடுவேன். மூழ்கி நீச்சல் அடிச்சுட்டு ஓகே இதுதான் கதை, இந்த கதைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கோம். அது நல்லா இருக்கும். மூவி என்னை பொறுத்த வரைக்கும் மூவி ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட் நம்ம பார்க்கணும். அதை வந்து ரொம்ப அதிகமா தலையில எடுத்து போறதுக்கோ, அந்த ஆக்டருக்கு வந்து நம்ம தான் வந்து என்ன சொல்லுவாங்க ஃபேன் பாய், அந்த பாய் இந்த பாய் இருக்கிற போல உங்க வீட்டுக்கு குட் பாயா இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. இது வந்து என்னோட அட்வைஸ். நீங்க எந்த படம் தியேட்டர்ல மிஸ் பண்ணீங்க? லைக் பார்க்க முடியலையே இப்போ வரைக்கும்? செம்ம கேள்வி இது. நான் வந்து இந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்துருக்கணும் அப்படின்னு மிஸ் பண்ணது வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ண வந்து மங்காத்தா. நான் அந்த டைம்ல வந்து தியேட்டர் அது இடையில நான் வந்துச்சு. நான் போலியா, அப்போ எனக்கு வேலை இருக்கு, யூடியூப் வேலை இருந்துச்சு, அது கொஞ்சம் ரீ ரிலீஸ் வந்துச்சு, என்னால மறுபடியும் போக முடியல. ஆனா ஸ்கூல் டைம்ல இருக்க போக முடியல, மறுபடியும் ரீலீஸ் பண்ணணும் போக முடியல என்னால. மங்காத்தா மிஸ் பண்றேன். அதுக்கு இங்கிலீஷ் படம் வந்து நிறைய இருக்கு. ஆனா தமிழ் படம் சொல்றேன், இங்கிலீஷ் படம் வேணா தமிழ் படம் சொல்றேன். மங்காத்தா, மன்மதன், அப்புறம் வந்துட்டு விண்ணை தாண்டி வருவாயா. அதுவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஏன்னா அந்த ஏஆர் ரஹ்மானோட வந்து மியூசிக், நான் பாட்டு மியூசிக்காக ரொம்ப அதிகமா போவேன். நான் மியூசிக், ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கும். உனக்கு? நான் இப்போ வரைக்கும் ரொம்ப அந்த படம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு ஒரே படம் 1001 மட்டும்தான். ஊ எனக்கு அந்த செம படம் படம். ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். 1001 வந்து செம்ம பிளாட் அது. அவன் அந்த அந்த டைம்ல நீ சின்ன பையனா இருப்ப. 2010 2009 எனக்கு 2010 வெளியாச்சு. 2010 ஓகே 2010 வெளியாருப்ப. அந்த படத்துல யாருமே அந்த படத்தை வந்து மதிக்கல. ஆமா. நான் அப்ப பாக்குறப்ப எல்லாத்தையும் சொன்ன நல்லா இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க அந்த படம் நல்லா இல்லை. நான் அப்ப சொன்னேன் இந்த படம் உண்மையா நல்லா இருக்கு. ஏன்னா அது நல்லா இருந்துச்சு, அந்த நெருப்புல ஆடுறது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் வந்து ஒரு அது என்ன சொல்ல இங்கிலீஷ் படம் இருக்கும், என்ன ட்ரெஷ் அண்ட் அந்த படம் இந்தியனா ஜோன்ஸா? ஏறக்குறைய அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு படம் பேர் வரும். ஏன்னா அந்த கதை புதையில தேடி போவாங்க, ஒரு மாதிரி அட்வென்ச்சரா. இப்ப இந்தியானா ஜோன்ஸ் அப்புறம் வந்து ஒன்னொன்னு இருக்கும், நல்ல படம் பேர்லாம் மறந்துட்டு இங்கிலீஷ் பேரு, பழைய படம் எல்லாம். அந்த மாதிரி புதையில தேட போற மாதிரி இதே அதே மாதிரி கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா தேடி போற மாதிரி, அந்த சோழர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு சிலை தேடி இந்த வந்து 1001 கதையை சொல்றேன்டா. சோழர்கள் இருக்காங்க இல்லையா தேடி போவாங்க. அப்புறம் ஒரு அந்த கதையை வந்து தேடி போறது வந்து ரொம்ப நுணுக்கமாவும் வித்தியாசமாவும் காட்டியிருப்பாங்க. தமிழ் சினிமால த பெஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அப்படி கொண்டு போன அந்த இது வந்து இந்த படம் தான். அந்த கதை அழகா கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு சோழர்கள் கண்டுபிடிச்சா ஒருவேளை அவங்க கூட இருந்தா அப்படிதான் இருந்திருக்கும், கடைசியில இப்படிதான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை முடிச்சிருப்பாங்க. இந்த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே எனக்கு தெரிஞ்சு செல்வராகவன் வந்து அப்படியே யோசிச்சாரு, யாரும் மதிக்கல, அதனால தான் அந்த ஆள் படமும் எடுக்கல. நல்ல படம் அது. ஆக்சுவலி நான் அந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்ல செல்வராகவன் ரீசன் இன்டர்வியூல தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் எடுக்க மாட்டேன். உங்கள்கிட்ட கேட்டு தான் தெரியும் படம் இல்லைன்னு. அது ஒரு மாதிரி மனசு கஷ்டத்துல உட்காந்துருந்தேன் அந்த டைம். எப்போ எனக்கு ஒரு 8 வயசு 9 வயசுல இருக்கும்போது. ஆமா அது நல்ல படம். நான் சரி, நீ வாழ்க்கையில பார்த்த ஃபர்ஸ்ட் படம் தியேட்டர்ல அது சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ஞாபகமே இல்லை எந்த படம் நான் ஃபர்ஸ்டா பார்த்தேன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்லு. இல்ல ஃபர்ஸ்ட் நான் பார்த்த தமிழ் படமா இல்லை இங்கிலீஷ் படமா? தமிழ் இங்கிலீஷ் வாட்டவர் இல்ல நீ பார்த்தது. எனக்கு இங்கிலீஷ் படம் எதுனா எனக்கு கூட நீ முத தியேட்டர்ல இன்னும் அது அப்படி பார்த்தது ஆச்சரியமா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து வந்து என்னது ஸ்பைடர்மேன், அமேசிங் ஸ்பைடர்மேன். இது செம படம் அது. பட்டு அமேசிங் ஸ்பைடர்மேன் பட்டு வருது 3Dல போய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. இங்கிலீஷ் படமா அதான் போய் பார்த்தேன். இங்கிலீஷ் படம் 3Dல பார்த்திருக்கான், திருட்டுத்தனமா பார்த்திருக்கான். 3D ஓ கண்ணாடி போட்டு. ஓ அது செம்ம ஒரு பிளாட் அந்த ஸ்பைடர்மேன். அந்த ஸ்பைடர்மேன்ல எல்லாரும் வந்து அந்த பழைய ஸ்பைடர்மேன் சொல்லுவாங்க, பட் இந்த கதை ரொம்ப டச்சிங்கா இருக்கும். இந்த நல்ல ஒரு ஸ்டோரி. பட்டு வேற பார்த்துருந்தேன் கடைசி கட்டம். கடைசி கட்டம் உண்மையா நானும் அந்த தியேட்டர்ல பார்த்தேன். நான் வந்து 2Dல தான் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். எப்ப நான் கடைசி கட்டம் வந்துட்டு எல்லாம் நார்மல். நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் இங்கிலீஷ் படம் பார்த்தது அப்ப நான் வந்து இடப்பட்ட காலத்துல ரொம்ப அதிகமா இங்கிலீஷ் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் வந்து நான் கொஞ்சம் தமிழ் படம் தான் அதிகமா பார்க்கறது. அப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் படத்துல தான் அந்த காதல் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஹையா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த படம் வந்து என்னோட எமோஷனல் பிரேக் பண்ணிருச்சு. ஒரு ஹீரோ கூட வழி கிடைக்கும் அப்படின்னு கொண்டு வந்துச்சு. நான் படத்தை பார்த்துட்டு ஸ்பைடர்மேன் எப்படி இருந்தா ஹீரோயினை காப்பாத்திருவாங்க, சேர்ந்துருவாங்க, முத்தம் கொடுப்பாங்க கடைசியில. இதான் இங்கிலீஷ் படத்தோட கிளைமேக்ஸா இருக்கும். அவன் கடைசியில வந்து அந்த எலக்ட்ரான் தானே, எலக்ட்ரோ கூட சண்டை போட்டு வருவான்.
அதுக்கப்புறம் வந்து அந்த மணி கூண்டுல மாட்டிக்கிட்டு உழுவான், எல்லாம் செதறோம். சண்டை முடிஞ்சோடனே அப்படியே கிரீன் காம்ப்ளின் கூட தானே சண்டை வைப்பேன். ஃப்ரெண்டு கூட ஹேரி தானே சண்டை போட்டு அவனை சாவடிச்சுட்டு வருவான், எல்லாம் உடஞ்சி விழுவான், கேர்ள் ஃப்ரெண்டும் கீழே விழுவான். அடிச்சு புடிச்சு வந்துகிட்டு கிடைச்ச கையில அந்த வெப் வந்து அனுப்புவான். அழகா இருக்கும், குடிக்கிற மாதிரி அப்படியே போகும். இப்ப வரைக்கும் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாலாம் அதுதான் வந்து காதலோட ஒரு ஆந்தமா இருக்கு. யாச்சும் பிரேக்கப் ஆயிட்டாங்க, அவங்க லவ்வர் செத்து போயிட்டாங்க, இல்ல பிரிஞ்சு போட்டாங்க, டக்குனு ஸ்டேட்டஸ் வந்துடும். ஒன்னா இருந்த ஒரு காலத்துல நான் ஒரு ஸ்பைடர்மேனா வாழ்ந்துட்டு சின்ன வயசுல பார்க்கும்போது கிளைமேக்ஸ் அவ்வளவு இதா நினைக்கலாம். இப்ப பார்க்கும்போது அது ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா காதல்ல இருக்கலாம், காதல் அப்ப விவரம் பத்தல தெரியல. அப்ப இல்ல அந்த கதை சொல்ல. அப்ப வந்துட்டு இந்த வெயிட் பட்டோன்னா நான் நினைச்சேன் ஹீரோயினை காப்பாத்தும் ஸ்பைடர்மேன் சூப்பர் ஹீரோல. அந்த கடைசி வேப் பட்டு கொஞ்சம் தலையை அடிச்ச வைப்ப நான் சொல்லிட்டேன் செத்துட்டா. நான் தேட்டர்ல எப்படியா பின்ஸ் என்ன சொல்லுவாங்க, அமைதியா இருந்துச்சு தேட்டர். அந்த கட்டம் அமைதியா இருந்துச்சு. அது வரைக்கும் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க, தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்டம் வர்றப்ப தேட்டரே அமைதியாயிருச்சு. எல்லாரும் இப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பார்த்தா செத்து போயிட்டா. தேட்டர் முடிஞ்சு வரப்ப நான் சோகமா வந்தேன். நானு என்னடா அவன் செத்து போயிட்டான், என்னடா இப்படி முடிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச செம்ம படம்டா. நீ மொத படமே நல்ல படம் பார்த்திருக்க. அப்புறம் இன்னொரு படம் அயர்ன் மேன் 3 பார்த்தேன், அதுவும் 3Dல தான் பார்த்தேன். அது என்ன அது தெரியல, அது கதை அயர்ன் மேன் 3 கதை நம்ம கதை எனக்கு தெரியும். நீ எப்ப போய் பார்த்த? சின்ன வயசு இடத்துல எப்போ சின்ன வயசு கதை முடிஞ்சு ஒரு கேள்விக்கு ஒரு பார்த்துட்டு தான் ஒண்ணு போயிட்டான். கடைசியா என் கதையை சொல்லி முடிச்சிட்டேன். நான் வாழ்க்கையில மொத பார்த்த படம் வந்துட்டு தியேட்டர்ல வந்து ஆளவந்தன் ஃபேமிலியோட பார்த்தோம். இவனை வந்து சின்ன வயசுல வந்துட்டு எனக்கு இருந்த ஒரு 6 வயசு இருக்கும். அப்ப வந்து சஞ்சிட் இல்லை. ஏன்னா சஞ்சிட் வந்து இடப்பட்ட காலத்துலதான் குப்பத்தொம்புல இருந்து பொறுக்கிட்டு வந்தோம், குப்பத்தொட்டில இருந்து பொறுக்கிட்டு வந்தோம். அப்ப எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். ஆளவந்தன் படம் வந்து வந்துச்சு, எனக்கு தெரியாது. ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு தியேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர் போறப்ப எல்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். போஸ்டர் இருக்கு, ஆள்லாம் கூட்டமா நடந்தது. நம்ம இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது வந்து அந்த டைம்ல வந்துட்டு சின்ன பையன் தானே, இங்க டிவில படம் பார்க்கறது தான் தெரியும். டிவி நான் டிவில பார்த்து பாஷா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ல போறேன். ஓகேவா, தியேட்டர்ல போறப்ப வந்துட்டு பாக்குறேன் பெரிய ஸ்கிரீனு. ஒரு எப்படி சின்ன பையனோட தாட் எப்படி இருக்கும், யார் அவன் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சு நம்மள்ட்ட பார்த்துட்டு இருக்க, இது நம்ம எந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம், இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். படமே கமல்ஹாசன் படம், அது ஆளவந்தன். கமல்ஹாசன் ஆக்டிங் வந்து அருமையா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பார்த்துட்டு வித்தியாசமா இருக்கு, குரங்கு மாதிரி செய்யறாங்க அப்படி அப்படின்னு வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து படத்தை பார்த்துட்டு அந்த கதவை வந்து அவரோட பேர் வந்து நந்தா. சோ அதே மாதிரி நந்தா மாதிரி சுத்தி இருக்காரு. மிருக ஜாதியில் பிறந்த மனிதா தேவதோ அப்படி சம்திங் வரும். கடைசியில மொட்டை அடிச்சுட்டு கண்ணாடி போட்டு பேக் போட்டு விசில் ஊத்திட்டே போயிருப்பாரு. ஒரு எமோஜி இருக்கும், இப்படி தட்டிட்டு சோகமா போடுறேன். ஆமா, ஆல்ரெடி நான் அந்த எமோஜில தான் இருக்கேன், வெரி சேட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளவு எக்ஸைட்டிங்கா பார்த்து வெளியே வர்றப்ப தியேட்டர்ல இருந்து படம் பார்த்துட்டேன். அவ்வளவு பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்து வெளியே வர்றப்ப தியேட்டர்ல முடிஞ்சு வெளியே வர்றப்ப எல்லாமே குட்டியோண்ட தான் இருக்காங்க என் கண்ணுக்கு. இல்ல லிட்டோ ஜோனா இருந்தாங்க. ஆனா அந்த இது படம் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை, இந்த கமல்ஹாசன் படம் வந்து நான் தியேட்டர்ல தான் பார்ப்பேன். கமல் வந்து அதை நான் வந்து எனக்கு ரஜினி பிடிக்கும். எனக்கு எப்படி சொன்னா, யாருக்கும் டாட் ஃபேன் கிடையாது, உங்களுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படி கிடையாது. எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் எனக்கு. ஏன்னா ரஜினி எல்லா ஆக்டரும் பிடிக்கும். அதே மாதிரி இது ரஜினி வந்து ஒரு படி மேல, சூப்பர் ஸ்டார்னு ஒரு படி மேல. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நான் கமல் படம் எது வந்தாலும், கமல்ஹாசன் படம், உலக நாயகன் படம் எங்க வந்தானு தியேட்டருக்கு ஓடிடுவேன். தியேட்டர்ல போய் படம் பார்த்துருவேன் நான். அப்பயும் சரி இப்பயும் சரி. எங்க விரும்மாண்டி நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன் சின்ன வயசுல அப்பா கூட. தசாவதாரமும் நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். எல்லா படத்தையும் நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். எனக்கு தெரியல, தசாவதாரம் தான் நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தேன் தமிழ் படம். ஆனா எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. ஆனா நீ கை குழந்தடா என் பொட்டேட்டோ சின்ன பையன். மேபி என்னது இந்த படம் நினைக்கிறேன், இவன் நெற்றி கண்ணுல இருந்து பாத்துருக்கான்னு நினைக்கிறேன். வரலாறு நினைக்கிறேன். அப்பதானே ஒரே வருஷம் தானே வரலாறு வந்து வரல. இவன் பாருங்க என்கிட்ட இப்ப முட்டையை போட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா வரலாறு படம் வர்றப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவன் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தான். மேபி அதுல இருந்து கேட்டு இருக்காங்க போல. எப்படி வயிற்றுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க, அச்சில் பார்த்து பசங்க நீ அப்படின்னு. எனக்கு தெரியல, பாடத்தெல்லாம் ஆடி கட்டணும், பாடத்தெல்லாம் பாடி கட்டணும் அப்படின்னு கேட்டேன். இப்படிதான் பண்ணும் அப்படின்னு தெரியல. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது.
நீ பெருசு கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் நீ படம் பார்க்க ஆரம்பிச்சிருப்ப. அது வந்து உன்னோட கற்பனைகள். இவன் வந்து முற்பொழுதும் உன் கற்பனைக்குள்ள வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. எப்படி இருந்துச்சு இந்த டாபிக் இன்னைக்கு? நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மனசு விட்டு பேசுன மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு தானே? உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கும் பார்த்த படங்கள் தியேட்டர்ல பாத்துட்டு ரிவைண்ட் பண்றது போறதுக்குள்ளதான் உடம்பு அப்படி இப்படி சூடா இதை டிஸ்டர்ப் பண்ணி இருக்கேன். நல்ல மெமரிஸ் கூட பண்ண முடியும். பரவாயில்ல, மருந்து சாப்பிட்டு படி, வீடியோ எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. அடுத்த பிளாக் இருக்கு, ஓகே, ரெடியா இருந்துக்கோ. இப்ப மழை டைமா இருக்கு, நினைஞ்சுக்கிட்டே போய் எடுப்போம். வரலன்னு உன்னை அடிச்சு இழுத்து கொண்டு போவேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி படம் பார்த்தது உங்களுக்கு தோணுச்சுன்னா, டேய் இது தாண்டா சினிமா அப்படின்னு தோன்ற படம் என்னச்சும் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அங்கே வந்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போதைக்கு போயிட்டு வரேன். இட்ஸ் மீ. நீங்க ஆர்கே தான்? இல்ல ஒன்னே கேக்குறேன். ஓ, இட்ஸ் மீ எஸ்கே. திரும்பி மாசா பார்த்துட்டு இவன் டக்குன்னு இப்படின்னு கை கட்டுவான் பார்த்தா இவன் வந்து ஜனனிப்பா, நல்லா பொண்ணு, நல்லா சமைப்பா, நம்ம குடும்பத்துக்கு கரெக்டா அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. பாத்து சீரியஸ் ஏதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். முடிய போதுறா வீடியோ முடியப்ப இது வந்து எண்ட் கார்டு. இட்ஸ் மீ ஆர்கேஆர் எஸ்கேஆர்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் சொல்றப்ப என் கண்ணு பூந்துருவாங்க. இல்ல நீங்க ஆர்கே சொல்லாத, நீங்க டக்குன்னு என்ன பாத்தீங்க அதை யோசிச்சேன். இப்படி பாக்குறப்ப மாசுடா அது. இவனை வச்சுக்கிட்டு ஐயோ கடவுளே. சரி, இட்ஸ் மீ. நீங்க ஆர்கேஆர். அவ்வளவுதான், கிளம்புங்க.